வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ஹவுஸ்மேட்ஸ். விஜய் பிரகாஷ் தயாரிப்பில், சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸில், டி ராஜவேல் இயக்கத்தில், தர்ஷன், அர்ஜுன் பைஜு, காளி வெங்கட், வினோதினி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் ஹவுஸ்மேட்ஸ். இசை ராஜமுருகன், ஒளிப்பதிவு MS சதீஷ். பட விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் அத்தனையும் உங்களை உடனடியாக வந்தடையும். தவிர இந்த விமர்சனம் பிடித்திருந்தாலும் பிடித்திருக்காவிட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விமர்சனத்தை, இந்த விமர்சனம் நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக அமையும். திரை விமர்சனத்துக்குள்ளே போகுமா? இப்போ ஒரு சென்னை மாதிரியான ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் குடியிருக்கார் ஹீரோ. அந்த குடியிருக்க வீட்டு ஹவுஸ் ஓனர் பொண்ணையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு அந்த ஃப்ளாட்டில் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லி ஹீரோ ஒரு ஃப்ளாட்டில் ஹீரோ ஹீரோயின்னு செட்டில் ஆகிறாங்க. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது, அங்கே அவங்க மட்டும் இல்லை, நிறைய அமானுஷ சக்திகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு என்ன ஆனது அப்படிங்கிறது கதை. இப்போ இந்த படத்தில் என்னென்னா, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு இது முதல்ல புதுக்கதை. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஃப்ளாட்டு தான் டோட்டல் லொக்கேஷனும். இந்த லொக்கேஷனில் வசிக்கக்கூடிய ஒரு பேர் தர்ஷன், அர்ஜுன் பைஜு. அடுத்த பேர் காளி வெங்கட், வினோதினி, அவங்களுடைய ஒரு சின்ன பையன். இவங்க தான் மொத்த கதாபாத்திரங்களே. இவங்க தான். இப்போ இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு சுவரே ஒரு மீடியம் ஆயிரும். இந்த சென்ஸ் எப்படின்னா, சுவரில் எப்படின்னா, இந்த கதாநாயகன் கதாநாயகி வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, சுவரில் திடீர்னு அவங்க பேசக்கூடிய டைலாக்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் சுவர் மீடியமாக இருந்து பேசும். அவங்க பேசுகிற என்ன நினைக்கிறாங்களோ, காளி வெங்கட்டும் வினோதினியும் பேச நினைக்கிறது பூரா சுவரில் தெரியுது. அப்படி பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் தாண்டி இவங்க எழுதுறதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக இந்த சுவரில் காது வச்சு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது ஒரே வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஜோடி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமே இன்னொரு குடும்பத்தினர் அந்த வீட்டில் வசித்து வர்றாங்க. எப்படி ஒரு மர்மமான ஒரு விஷயம் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், 2012 காளி வெங்கட், வினோதினி, அந்த குழந்தை இவங்க வசிக்கிறாங்க. 2022 தர்ஷன், அர்ஜுன் பைஜு, அதாவது என்னென்னா இப்போ கரண்ட்டில் இருக்காங்கல்ல ஹீரோ ஹீரோயின், இவங்க 2 பேரும் வர்றாங்க. ஆனால் 2 பேரும் பயணிக்கிறது ஒரே நேரத்தில். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு பேய் படம் கிடையாது, டைம் ட்ராவல் கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி, அப்படி ஒரு கதை. ஆனால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இதை கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி மிகப்பெரிய அறிவு மேதாவித்தனமெல்லாம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரமாதமான ஒரு டேக் ஆஃப். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தடுமாறுறாங்க. ஏன்னா பிரமாதமாக டேக் ஆஃப் பண்ணிவிட்டு, அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு பிரமாதமாக டேக் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு போர்ட்டபுளான ஒரு இடத்துல போய் லேண்ட் பண்ணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறுற மாதிரி செகண்ட் ஹாஃப் பூரா ஒரு ½ அன் ஹவர் பயங்கரமான லேக். என்னடா சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழம்பி போயிருக்கோம். ஆனாலும் தமிழ் சினிமாவில் இது ஒரு புது மாதிரியான ஒரு அப்ரோச். இந்த படத்தோட ப்ளஸ் அந்த தாங்கி பிடிக்கிறது யார் தெரியுங்களா? காளி வெங்கட் அண்ட் வினோதினி. இந்த அவங்க பையனை நடிக்கக்கூடிய ஹென்ரி, இவங்க 3 பேரும் தான். பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தர்ஷன் புதுமுகம்தான், ஆனால் அறிமுகம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு கொஞ்சம் குழப்பமான திரைக்கதை இருந்தாலும் சிங்கிள் வாட்ச் டைம் மூவி தான். ஓரளவுக்கு சுமாரான ஒரு படம். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.